அனைவருக்கும் வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறதா இருக்குது. இன்றைக்கி ஒரு 4 வீடியோ போட்டிருப்பேன். எல்லா டிஃபென்ஸை பற்றி. ஆல் டிக்கெட்டு நேவிக்கு வந்திருக்கு. ஏஓசி ரெஜிமெண்ட்டை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதே போல் இப்போது ஐடிபிபி ரெக்ரூட்மெண்ட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐ ப்ளஸ் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் சேம் ப்ராசஸ் தான். ஏஓசி ரெஜிமெண்ட்டில் டெலிகம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. ஒரு 2 ஹவர்ஸுக்கு பிஃபோர் தான் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் போய் பார்க்குறவங்க பாருங்கள். அப்ளிகேஷன் போடுறோம், தாராளமாக போடலாம். அதுவும் ஆன்லைன் மெத்தட் தான். சரிங்களா? இப்போ ஐடிபிபி ரெக்ரூட்மெண்ட் வந்து இது இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் ஒரு இந்தியாவோட எல்லை பகுதியை ஒரு ஐடிபிபி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு பாதுகாக்கிறதுக்கு ஒரு பிரிவினை கொடுத்துருக்காங்க. அந்த ஐடிபிபியில் இது நீங்கள் போலீஸ் துறைக்கு ஆர்மிக்கு போகிறவங்க தாராளமாக இதுக்கு அப்ளிகேஷன் போடலாம். இதுவும் ஒரு யூனிஃபார்ம் டியூட்டி தான். சரிங்களா? இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு பே லெவல் வேறு லெவலில் தான் இருக்கும். வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 526 வேக்கன்சி. 526 வேக்கன்சி மல்டி பொசிஷன் இருக்குது. சரிங்களா? அது என்னென்ன வேலை, எந்த துறைக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எந்த கம்யூனிட்டி அடிப்படையில் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும், ஆண்கள் பெண்கள் இருபாலரும் பண்ண முடியுமா என்றதை பல சந்தேகங்கள் இருக்கும். 1 by 1 நம்ம பார்த்துட்டு வரலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு 1 by 1 புரிய வரும். சரிங்களா? சரி, வாங்க போகலாம். இப்போ வீடியோக்குள்ளே 2024 பல்வேறு துறையில் வேக்கன்சி அறிவிக்க போகிறாங்கன்னு சொன்னேன். அதே போல் ஐடிபிபி ரெக்ரூட்மெண்ட் 500+ போஸ்ட்டு. சரிங்களா? ஒரு அப்ராக்ஸ்மெண்ட்டு தான். உங்களுக்கு வேக்கன்சி அதிகப்படுத்துறதுக்கும் நாங்கள் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திறமையானவர்கள் அதிகமாக கிடைச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை அளிக்கப்படும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். அப்ளிகேஷன் மெத்தடு ப்ளஸ் வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14 டிசம்பர் வர டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி தான் இதோட லாஸ்ட் டேட்டு. ஆன்லைன் மூலிமா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஏதாச்சும் டவுட்டாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதோட செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி, பிடெக், பிசிஏ இந்த மாதிரி கிராஜுவேஷனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் அரியர் வச்சுருந்தா கண்டிப்பாக பண்ண முடியாது. காலேஜ் படிச்சிருந்தாலையும் பண்ண முடியாது. எஸ்ஐக்கு அப்ளிகேஷன் போட முடியாது. ஒரு எஸ்ஐ கேட்டகரி நீங்கள் உள்ளே போனாவே கண்டிப்பாக டிகிரி ஹோல்டராக தான் இருந்தாகணும். நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். அந்த +2 முடிச்சுட்டு நீங்கள் ஒரு டைப்பிங் இன்ஸ்டியூட் அந்த டிப்ளமோ ஏதாச்சும் ஒரு நீங்கள் ஃபீல்டில் இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி அங்கே கிடைக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு நீங்கள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக இதுக்குள்ளே போயிடாதீங்க. சரிங்களா? அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. +2ல் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஐடி அண்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங் நீங்கள் இது படித்தா மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும். கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு 51 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது 10th குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் இது தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் 10th பார்டர் மார்க் அடித்தா கூட நீங்கள் 200 மார்க் நான் எடுத்துருக்கேன்ப்பா 10th நான் அப்ளிகேஷன் போடலாமா? தாராளமாக போடலாம். ஆல் சப்ஜெக்ட் பாஸா? தாராளமாக போடலாம். இதில் 400 மார்க் எடுத்தவங்க தான் 300 மார்க் எடுத்தவங்கலாம் போடணும்லாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக யார் வேணாலும் இதுக்கு அப்ளிகேஷன் பண்ணலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கணும். சரி, ஓகே ப்ரோ, நான் எஸ்சி எஸ்டியாக இருக்கேன், எனக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ப்ரிஃபரன்ஸ் தராங்க? எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமோ, ஓபிசிக்கு 3 வருஷமோ, அன்ரிசர்வ் கேட்டிருக்கீங்கன்னா யார் வருவாங்க? எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு லெவலுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் உங்கள் எஸ்சி எஸ்டியோட ப்ரிஃபரன்ஸ். வேறு எதுவுமே காமனாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டிங்க தான் உங்களோட முன்னுரிமை சான்றிதழ் நீங்கள் வைங்க. உங்களோட கம்பெனி சர்டிஃபிகேட் ஆனால் தாராளமாக வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வருவீங்க. இன்னும் நம்ம டீப்பாக பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் எவ்வளோ கேட்டிருக்காங்க, ரன்னிங் எவ்வளோ போகணும், ஹைட் எவ்வளோ கேட்டிருக்காங்க, இன்னும் தெளிவாக நம்ம வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ 1 by 1 உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் நம்ம இப்போ எஸ்ஐ கேட்டகரி நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா நீங்கள் 200 சரிங்களா? நீங்கள் டெபிட் கார்டு மூலியமாவோ, யூபிஐ மூலியமாவோ, கிரெடிட் கார்டு மூலிமா நீங்கள் தாராளமாக உங்களோட அப்ளிகேஷனோட பேமெண்ட்டை ஃபீஸை பே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 100 இது எதுக்கோ செலவு பண்ணுறீங்க. இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க, இல்லாதவங்க இருக்கிறீங்க. பார்ட் டைம் ஜாப்பில் ஒர்க் பண்ணிவிட்டும் நீங்கள் ஆர்மிக்கு ட்ரை பண்ணுறீங்க. இந்த அப்ளிகேஷன் சில பேர் ஃபில் பண்ணிவிட்டு பேமெண்ட் இஷ்யூ நாளைக்கு பார்த்துக்கலாம், ஃபீஸை நாளைக்கு பே பண்ணிக்கலாம்,
இல்லை ப்ரோ ஒரு 2 நாள் கழிச்சு நான் பே பண்ணிக்கிறேன், அப்ளிகேஷனை மட்டும் நான் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுறேன், பேமெண்ட் வந்து ஹோல்டில் போட்டுடுறேன், அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. அப்ளிகேஷன் என்றைக்கு போடுறீங்களோ அன்றைக்கி உங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணிவிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா சில விஷயம் நம்ம சின்ன விஷயம் மறக்கிறதுனால தான் நம்ம பெரிய விஷயத்தை இழக்கிறோம். அதனால் டோன்ட் வேஸ்ட் த டைம். சரி ஓகே ப்ரோ, அப்ளிகேஷன் போட்டாச்சு, நம்மளுக்கு அடுத்த ப்ராசஸ் எப்படி? நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் தான் அட்டன் பண்ணி ஆகணும். 5 கிலோமீட்டர்ஸ் எக்ஸாம் ஸ்டாப்பில் இருந்தாலும் சரி, எஸ்ஐ கேட்டகிரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் 5 கிலோமீட்டர் 24 நிமிடத்தில் ஓடி கடக்க வேண்டும். செஸ்ட்டு வந்து நீங்கள் 5 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நார்மல் பார்த்தீங்கன்னா 77 இல்லை 76, மேக்ஸிமம் நீங்கள் 77க்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செஸ்ட் நீங்கள் நார்மல் உள்ளே வந்துடுவீங்க. எக்ஸ்பென்ஸாக நீங்கள் 5 இன்ச்சு விரிச்சு நிலையில் 5 இன்ச்சு விரித்து காட்டணும், விரிந்த நிலையில் காட்ட வேண்டும். தெளிவாக சொல்லிட்டான். ஓகேவா? எனி டவுட்? சரி ஓகே. அடுத்தது ஹைட்டு வந்து எஸ்சி ஓபிசி பிசி எம்பிசி இந்த எல்லா கேட்டகிரியுமே வந்து 170 ஹைட்டு. கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க ஹைட்டு வந்துட்டு எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வருமா? நோ அட்ஜஸ்ட்மெண்ட். அவங்க வந்து டேப் வச்சு கூட இல்லை, நீங்கள் வந்து எப்படி சொல்லணுன்னா நம்ம வாஸ்கால் இருக்குல்ல, அந்த வாஸ்காலே அவன் வந்து வச்சு செஞ்சுட்டுக்கிறான் 170 ஹைட்டை. நீ போய் அந்த வாஸ்காலை நெத்தில் தட்டினா மட்டும்தான் நீங்கள் உள்ளே, இல்லைன்னா அப்படியே உங்களை வந்து பேக் அனுப்பிச்சிடுவான். அதனால் கம்பல்சரி 170 இருக்கணும். எஸ்டி மாணவர்கள், மலைவாழ் மக்கள், அவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க ஹைட்டில். ஜஸ்ட் அவங்க 162 and 3 இருந்தாவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எல்லா கேட்டகரியுமே 170 தான். நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் முடித்தவங்களுக்கு டாக்குமெண்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் முடித்தோடனே உங்களுக்கு மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கலும் சும்மா சாதாரணமாலாம் இருக்காது, வேறு லெவலில் இருக்கும். அது போனவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து பயப்படாதீங்க, நம்ம உடம்புல எதுனா குறை இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஃபிசிக்கல் முடிச்சிட்டாவே உங்களுக்கு ஒரு 70% உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தான். நான் சொல்கிறது என்னென்னா, எதனா தழும்பு ராடு எதனா வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து உங்களோட நீங்கள் செக் பண்ணிங்க, முன்னாடி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் டவுட்டு, ப்ளட்டு, கண் பார்வை, இந்த மாதிரி சின்ன காது க்ளீன் பண்ணி போங்க. முக்கியமாக அந்த டீத்தும் க்ளீன் பண்ணிவிடுங்க. சுத்தமாக போனீங்கன்னா ஒரு லெவலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகப்படிய பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் தட்டி விட்டு போயிடுவாங்க. இந்த அப்ளிகேஷன் மெத்தடு, லாஸ்ட் டேட்டு எல்லாமே நான் திருப்பி சொல்கிற மாதிரி இல்லை. லாஸ்ட் டேட் மட்டும் குறித்து வச்சுங்க. லாஸ்ட் டேட் December 14 தான்பா லாஸ்ட் டேட். மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் போடும் போது மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கரண்டில் கொடுத்துருங்க. கரெக்டாக கொடுங்க. உங்கள்தான் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்தான் இருந்தாலும் சரி, சரியா? ஈஸி பண்ணாத சில நேரத்தில் விட்டுற ஃபோன் நம்பரை கொடுக்காதீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இன்டிமேட் மெசேஜ் அதுக்கு தான் வரும், சரிங்களா? நம்ம எனி டைம் மெயிலில் போய் செக் பண்ணுறது கிடையாது. எஸ்எம்எஸ்ஸு அதிகமாக பார்ப்போம். அதனால் கையிலே வச்சுனுங்கிற ஃபோனை கரெக்டாக கொடுத்துருங்க, ஃபோன் நம்பரை. அப்ளிகேஷன் போடும்போது இன்னொன்று சொல்கிறதுனா, உங்களோட பாஸ்வேர்டை கரெக்டாக தெரிஞ்சு, கடையில் போட்டாலும் சரி, இசேவை மையத்தில், கம்ப்யூட்டர் சென்டர் எதில் போட்டாலும் சரி, உங்களுடைய பாஸ்வேர்டு அண்ட் மெயில் ஐடி அண்ட் ஐடி எல்லாமே வந்து நோட் பண்ணிங்க. சரி, இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் உள்ளே போகலாம், சரிங்களா? ஜஸ்ட் லோடிங் ஐடி இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ஆகிடுச்சு. இதுதான் அந்த அப்ளிகேஷனு. நல்லா நோட் பண்ணிங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக அவங்க பார்த்துன்னு வரேன். நம்ம அதர் ஸ்டேட்லேருந்து கூட, உத்தரப்பிரதேஷ், பீகார்லேருந்து கூட நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஹிந்திக்காரங்க, அவங்களுக்கு நம்ம லாங்குவேஜ் புரியலனாலையும் நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுறாங்க.
அதனால் அப்படியே ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் ஒன் பை ஒன்னாக புரியும். நம்ம கம்யூனிட்டி பேசி எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, நீங்கள் எந்த வேக்கன்சிக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க, ஆண்கள் பெண்களுக்கும் 2 பேருக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. எந்த வேக்கன்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதுன்னு அதுக்கு தகுந்த போல் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறத பாருங்கள். சரிங்களா? சேலரி பேசிக்கு நான் சொன்னது தான், கான்ஸ்டபிளுக்கு 21,700 ரூபா ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? சேலரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து குறைய வைக்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு, எல்லாம் சம்பளத்தை பார்த்து நம்ம ஒன்றும் இந்த வேலைக்கு போகிறதில்ல. மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுப்பாங்க. அதுவும் மனசில் ஒரு நாட்டோட பற்று இருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னூறு வருவாங்க. சரிங்களா? இந்த விளையாடு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க, அப்பா அண்ணன் மாமா மச்சான் ஃப்ரெண்ட்ஸுங்க, சொந்த பந்தம், ஊரில் ஒரு ஆர்மிக்கு நபர்களை பார்த்துட்டு கூட இந்த ஐடியா வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஆளை பார்த்து தான், துட்டை பார்த்தெல்லாம் நம்ம எப்பயுமே வந்து மிலிட்ரியில் வரவங்களாம் யாருமே கிடையாது. இதுதான் உண்மை. இராணுவத்தில் சார் மனநிலையும் இது தான். சரியா? காசை பார்த்தெல்லாம் யாருமே சேர்ந்தது கிடையாது. ஏஜ் கேட்டிங்க, எல்லாருமே ஏஜ் கேட்டிங்க. சரிங்களா? எல்லாருமே ஏஜ் கேட்டிங்க. அதனால் நல்லா நோட் பண்ணி வச்சிங்க. புரியலன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. சரிங்களா? இதிலேருந்து ஓபிசிக்கு 3 வருஷமோ, எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமோ, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அவங்க சொல்லவே தேவையில்ல. ஒரு லெவலுக்கு அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை அவங்களே கொடுத்துருவாங்க. மற்றபடி உங்களுடைய பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம். நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்? சரிங்களா? +2ல் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் எல்லாம் A to Z தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த போல் நீங்கள் 45% மார்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் +2ல் அப்ளிகேஷன் போட முடியும். அதே போல் கான்ஸ்டபிள் நீங்கள் 10th படிச்சிருக்கணும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டிப்ளமா சர்டிஃபிகேட்டு அனுபவமாக தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் 10th படிச்சிருந்தாவே தாராளமாக நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். அண்டு எதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போனஸ் மார்க் மாதிரி தராங்கன்னு பார்த்துங்க. டிகிரி முடிச்சு எக்கனாமிக்கல் ஒரு டிகிரி முடிச்சு தான் 5 மார்க்கு, டிப்ளமோ சர்டிஃபிகேட் அண்ட் ஐடி சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் 2 மார்க் 3 மார்க் தராங்க. சரியா? இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்லையும் இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸு மார்க் போனஸ் மார்க் கொடுத்தது கிடையாது. இது கொடுக்குறாங்கன்னா மிகப்பெரிய விஷயந்தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் இருந்தால் தாராளமாக வைங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தாலும் தாராளமாக வைங்க. சரியா? எஸ்சி எஸ்டி 5 வருஷம். ஓகே. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு சொல்லவே தேவையில்ல. 633 கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஹைட்டு நிறைய பேர் கேட்டது ஹைட். நீங்கள் மெயிலாக இருந்தீங்கன்னா, மலைவாழ் மக்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன டிஸ்டர்பன்ஸு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹைட்டு வந்து 162. மற்ற எல்லா கேட்டகிரிக்குமே 170 தான். சரிங்களா? 170 தான் ஹைட்டு. அதனால் காமன் அது 170ன்றது காமனு. உங்களுடைய ஃபிசிக்கல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஃபிசிக்கல் வேரியேஷன் பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு 1600 மீட்ரு 100 மீட்ரு இருக்குது. ஹெட் கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1600 மீட்ரு 7.30 செகண்டில் நீங்கள் ஓடணும். ஃபிசிக்கல் நல்லா நோட் பண்ணிங்க. 5 கிலோமீட்டர் கிடையாது, 5 கிலோமீட்டர் கிடையாது, 2 முறை சொல்லிட்டேன். சரிங்களா? 7.30 செகண்டு நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். அதுவும் 1600 மீட்ரு தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் 800 மீட்ரு ஓடணும். அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4.45 செகண்ட். சரிங்களா? 800 மீட்ரு. ரெண்டாவது 11 ஃபீட் லாங் ஜம்ப், உங்களுக்கு 3 சான்ஸ். மூணாவது 9 ஃபீட் லாங் ஜம்ப் 3 சான்ஸ்.
ஓகேவா? பெண்களுக்கும் அதே போல் தான் சில வேரியேஷன் வரும். ஆண்களுக்கு 11 feet 3 சான்ஸ் இருக்குது, ஹைட் ஜம்ப்பு 3 இருக்குது, அது 3 சான்ஸ், எல்லாமே 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. பிசிக்கல் இது வந்து ஆண்களுக்கு மட்டும் நான் குறிப்பிட்டு காட்டுறேன். பெண்களுக்கு அதை அவங்க செப்பரேட்டாக பார்த்துப்பாங்க. பெண்களும் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறவங்க யாரானா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்டில் தெரிவிங்க. ஏதாச்சும் டவுட்னா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டுனா பிசிக்கல் தான், ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிசிக்கலுக்கு ரெடி ஆகிடுங்க. ஐடிபிபி இந்தோத் பார்டர் போலீஸ், ஒரு போலீஸ் துறைக்கு போகிறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கொடுங்க. யூனிஃபார்மெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒரு ஜென்யூனான ஜாப் இது. நீங்கள் ஃபிசிக்கல் முடித்தோன்னா அடுத்த கட்டம் நடவடிக்கை, அடுத்த கட்டம் மூமெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோவாக மேக் பண்ணி போடுவோம். எந்த தகவலாக இருந்தாலும் சொல்லுங்கள். அப்ளிகேஷன் போட்டு ரிசல்ட் எப்போ வரும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, ஹால் டிக்கெட் எப்போ வரும்ன்றதை நான் ஒன் பை ஒன்னாக நம்மளோட சேனலில் தெரிவிச்சுட்டு ஒன் பை ஒன்னாக வரேன். நம்ம வீடியோ நான் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நண்பர்களே, இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு, இவ்வளோ நேரம் நான் சொன்னது புரிஞ்சதுக்கும் ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் நண்பனாக இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்லியாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் இந்த அளவுக்கு நான் வந்துருக்க காரணம்னா என்னுடைய கஷ்டமும் என்னை மாதிரி இன்னொருத்தர் ஆகக்கூடாது. 4 விஷயம் தெரியும் போது நான் பயன்படுத்திக்கல, சொல்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. இப்போது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சொல்கிறதுக்கு எங்களை மாதிரி இல்லை. உங்களுக்கு அந்த நேர்மை வரக்கூடாதுன்னு தான் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உடனே ஒரு வீடியோ டக்குன்னு மேக் பண்ணி டைம் பார்க்காத ஒரு நல்ல தகவலை உடனே பண்ணணும், மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு நிமிஷமும் ஒரு வாய்ப்பும் யாருன்னா எதிர்பார்த்துன்னு தான் இருப்பாங்க. அதனால் வாய்ப்பு வரும்போது உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறதுனால புரிஞ்சுங்க. நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.